Hello viewers, welcome to Super Brain. 7th sum பார்க்கலாம். Let a equal to the set of all natural numbers less than 8 ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி b, c ன்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா ரோஸ்டர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். நமக்கு டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை நம்ம ரோஸ்டர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஏபிசியை கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணி நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், a வந்து set of all natural numbers less than 8 ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை எடுத்து எழுதிக்கலாம். ஸோ given that a equal to the set of all natural numbers less than 8. அப்போ a வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் நம்பர்னா இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு தெரியும். லெஸ் தென் 8னா 8ஐ விட சின்னது அப்படின்னு அர்த்தம். அப்போ 7 வரைக்கும் நம்ம போடலாம். ஸோ 1 2 3 4 5 6 7. ஸோ இதுதான் ஏவுடைய எலமெண்ட்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ பி பாருங்கள். பி என்ன சொல்லியிருக்காங்க, த செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8ன்னு கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து எழுதிக்கலாம். த செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8. அப்போ பி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைம் நம்பர்ஸாக இருக்கணும், அதுவும் லெஸ் தென் 8ஆக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைம் நம்பர் எப்போவுமே நமக்கு 2லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா 1 வந்து ப்ரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. ஸோ 2 பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ப்ரைம் நம்பர், அதாவது ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருந்தால் அது வந்து நம்ம ப்ரைம் நம்பர்னு சொல்லுவோம். மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருந்தால் அதை காம்போசிட் நம்பர்னு சொல்லுவோம். இப்போ 2 பார்த்தீங்கன்னா 1 டேபிளையும் 2 டேபிளில் மட்டும்தான் வரும். அதே மாதிரி 3யும் வந்து ஒரு ப்ரைம் நம்பர். நெக்ஸ்ட் 4 பார்த்தீங்கன்னா ஒரு காம்போசிட் நம்பர், ஏன்னா அது வந்து மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது. பாருங்கள், 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், 4 டேபிளையும் வரும். அதனால மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால 4 வந்து நமக்கு ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து 5, அப்புறம் 7. இப்போ லெஸ் தென் 8 அப்படின்னு சொன்னதுனால 8ஐ விட சின்னதுன்னு சொல்லும்போது நமக்கு 7 வரைக்கும் தான் வரும். ஸோ பியோடைய எலமெண்ட்ஸை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சியோடைய எலமெண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சி வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, த செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைம் நம்பரில் இருக்கிற ஒரே ஒரு ஈவன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 2 மட்டும் தான். மற்றது எல்லாமே நமக்கு ஆட் நம்பராக தான் இருக்கும். 2 மட்டும் தான் ப்ரைம் நம்பரில் இருக்கிற ஈவன் நம்பர். ஸோ இது ஒன்று தான் நமக்கு கிடைக்கும். இப்போ ஏ பி சி மூணுமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதில் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். ஸோ எல்ஹெச்எஸில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத கண்டுபிடிக்கலாம். ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ ஏடைய செட்டை எடுத்து எழுதிக்கலாம். 1 2 3 4 5 6 7. அப்புறம் இங்கே இன்டர்செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ பியோடைய செட்டை எடுத்து எழுதிக்கலாம். 2 3 5 7. ஸோ இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், காமன் அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ 1 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இங்கே இல்லை. 2 வந்து இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ 2 எழுதிக்கலாம். 3 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, 3 எழுதிக்கலாம். 4 இங்கே மட்டும் தான் இருக்குது, இங்கே கிடையாது. 5 பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, 5 எழுதிக்கலாம். 6 இங்கே மட்டும் தான் இருக்குது, இங்கே இல்லை. 7 பாருங்கள் ரெண்டுத்துலேயும் இருக்குது, அப்போ 7 எழுதிக்கலாம். இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி கண்டுபிடிக்க போகிறோம். அதை நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன வந்திருக்கோ அதை இங்கே எழுதிக்கோங்க. 2 3 5 7 கிராஸ் போட்டுக்கலாம். இப்போ சியுடைய செட் எடுத்து எழுதிக்கலாம். சி வந்து நமக்கு 2 மட்டும்தான் இருக்குது. இப்போ இது கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். கிராஸ் ப்ராடக்ட்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இருக்கிற எலமெண்ட்டை இங்கே இருக்கிற ஒவ்வொன்றுத்துக்கூடயும் ஆர்டர் பேரில் எழுதுவோம். இங்கே ஒன்று தான் இருக்குது, அப்போ ஒன்று தான் வரும். பாருங்கள் எப்படி எழுதணும், 2 2 3 2 5 2 7 2. அப்போ இதுதான் நமக்கு ஈக்குவேஷன் 1. நம்ம எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆர்ஹெச்எஸில் ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் சியை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஏவுடைய செட்டை எடுத்து எழுதிக்கலாம். 1 2 3 4 5 6 7 கிராஸ் சியுடைய செட்டு வந்து 2 மட்டும்தான். இப்போ இது வந்து நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், 1 கூட 2 எழுதுவோம். அப்புறம் 2லேருந்து 2, அப்புறம் 3லேருந்து 2 எழுதிக்கலாமா. ஸோ 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், பி கிராஸ் சி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பியுடைய செட் எடுத்து எழுதிக்கலாம். 2 3 5 7 கிராஸ் போட்டுக்கலாம். சியுடைய செட் என்ன நமக்கு 2 மட்டும்தான். ரெண்டுத்தையும் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும் நமக்கு, 2 2 3 2 5 2 7 2. இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ கிராஸ் சிக்கும்
பி கிராஸ் சிக்கோ இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது காமனாக இருக்கிற எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுத போகிறோம். 1,2 இங்கே இருக்குது, இங்கே கிடையாது. 2,2 ரெண்டுத்துலேயுமே இருக்குது, அப்போ 2,2 எடுத்து எழுதிக்கலாம். 3,2 ரெண்டுத்துலேயும் இருக்குது, அதையும் எடுத்து எழுதிக்கலாம். 4,2 இங்கே இருக்குது, இங்கே கிடையாது. 5,2 ரெண்டுத்துலேயும் இருக்குது, ஸோ 5,2 எழுதிக்கலாம். 6,2 இங்கே மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட் 7,2 ரெண்டுத்துலேயும் இருக்குது, அதையும் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் 1 2 கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக வருது. அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 implies LHS equal to RHSன்னு எழுதிக்கலாம். கொடுத்துருக்க கொஷினையும் எடுத்து எழுதிக்கலாம். A இன்டர்செக்ஷன் B கிராஸ் C ஈக்குவல் டு A கிராஸ் C இன்டர்செக்ஷன் B கிராஸ் Cன்னு எழுதிக்கலாம். வெரிஃபை பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா, நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. ஸோ ஹென்ஸ் வெரிஃபைட் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஏபிசி 3மே எடுத்து எழுதிக்கோங்க. 2 சமுக்கும் இது காமன் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணிக்கலாம். எல்ஹெச்எஸில் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. B - C கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ பியோடைய செட் எடுத்து எழுதிக்கலாம். 2, 3, 5, 7 மைனஸ் இருக்கா, மைனஸ் போட்டுட்டு சியோடைய செட் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பியிலேருந்து சியை வந்து நம்ம சப் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன இருக்கோ அது மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க. இங்கே என்ன எலிமெண்ட் இருக்குது, 2 இருக்கா, ஸோ 2 மட்டும் நீங்கள் இங்கே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே இது பேலன்ஸ் என்ன இருக்கோ அது மட்டும் எழுதிக்கோங்க. இது நம்ம எழுதக்கூடாது, ஏன்னா இதுலேருந்து இதை நம்ம சப் பண்ணி எடுத்துடுறோம். அப்போ இதில் இருக்கிறது மட்டும் தான் நம்ம எழுத போகிறோம். பேலன்ஸ் என்ன இருக்குது, 3, 5, 7. ஸோ B - C கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா A கிராஸ் B - C கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏவுடைய செட் எடுத்து எழுதிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ் B - C நமக்கு என்ன வந்திருக்கு, 3, 5, 7 வந்திருக்கு. இப்போ இது ரெண்டுத்துக்கும் கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற எலிமெண்ட் கூட இங்கே இருக்கிற ஒவ்வொன்றுத்தையும் நம்ம ஆர்டர் பேரில் எழுத போகிறோம். ஸோ 1, 3, 1, 5, 1, 7 எழுதிக்கலாமா. 1, 3, 1, 5, 1, 7. இப்போ 2 கூட எழுத போகிறோம். 2, 3, 2, 5, 2, 7. நெக்ஸ்ட் இப்போ 3 கூட எழுத போகிறோம். 3, 3, 3, 5, 3, 7. நெக்ஸ்ட் இப்போ 4 கூட எழுத போகிறோம். 4, 3, 4, 5, 4, 7. நெக்ஸ்ட் இப்போ 5 கூட எழுத போகிறோம். 5, 3, 5, 5, 5, 7. நெக்ஸ்ட் இப்போ 6 கூட எழுத போகிறோம். 6, 3, 6, 5, 6, 7. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 7 கூட எழுத போகிறோம். 7, 3, 7, 5, 7, 7. அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம RHS கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு A கிராஸ் B கண்டுபிடிச்சிக்கலாம். A பார்த்தீங்கன்னா நமக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ் B பார்த்தீங்கன்னா 2, 3, 5, 7. சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம், ரெண்டுத்துக்கும் கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இருக்கிற எலிமெண்ட் கூட இங்கே இருக்கிற ஒவ்வொன்றுத்தையும் நம்ம ஆர்டர் பேரில் எழுதிக்கலாம். ஸோ 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. நெக்ஸ்ட் இப்போ 2 கூட எழுத போகிறோம். 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. நெக்ஸ்ட் இப்போ 3 கூட எழுத போகிறோம். 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. நெக்ஸ்ட் 4 கூட எழுத போகிறோம். 4, 2, 4, 3, 4, 5, 4, 7. நெக்ஸ்ட் இப்போ 5 கூட எழுத போகிறோம். 5, 2, 5, 3, 5, 5, 5, 7. நெக்ஸ்ட் இப்போ 6 கூட எழுத போகிறோம். 6, 2, 6, 3, 6, 5, 6, 7. நெக்ஸ்ட் 7 கூட எழுத போகிறோம். 7, 2, 7, 3, 7, 5, 7, 7. அவ்வளோதான், A கிராஸ் B கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம A கிராஸ் C கண்டுபிடிக்கணும். ஸோ ஏவுடைய செட் எடுத்து எழுதிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ் C பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான் நமக்கு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கும் போது ஒவ்வொன்றுத்தையும் இந்த 2 கூட நம்ம ஆர்டர் பேரில் எழுத போகிறோம். ஸோ 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. என்ன பண்ணோம்னா A கிராஸ் B மைனஸ் A கிராஸ் C கண்டுபிடிக்க போகிறோம். A கிராஸ் B மைனஸ் A கிராஸ் C.
அதாவது இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இதில் இருந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்க ஆன்சரை சப் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணணும், இந்த எலிமெண்ட்லாம் இங்கே எங்கே இருக்கோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறது மட்டும் தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ இது எங்கே வருதோ அதை மட்டும் நம்ம எழுதக்கூடாது. இங்கே பாருங்கள் 1,2. ஸோ இதை வந்து நம்ம இங்கே எழுதக்கூடாது. நீங்கள் பென்சில் எடுத்து சின்னதாக இங்கே ஒரு டிக் போட்டுக்கோங்க, அப்புறம் அழைச்சி விட்டுக்கலாம். 2,2 எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்கா, இதை எழுதாதீங்க. நெக்ஸ்ட்டு 3,2 எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு 4,2 இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு 5,2 பாருங்கள், இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு 6,2, நெக்ஸ்ட்டு 7,2. ஸோ எதெல்லாம் டிக் பண்ணியிருக்கீங்களோ அதை மட்டும் எழுதாதீங்க, மற்றதெல்லாம் எழுதிக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், அதாவது இதை நம்ம கிராஸ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். இதில் வந்து நம்ம கிராஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா இது A கிராஸ் B இல்லையா. நம்ம இங்கே எடுத்து எழுதணும்னா ரொம்ப பெருசாக போகும் அப்படின்றதுக்காக தான் நான் அப்படியே டேரெக்டாக போடுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, இதில் நம்ம எதெல்லாம் குட்டியாக டிக் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் எழுதிக்கோங்க. 1,3, 1,5, 1,7. நெக்ஸ்ட்டு 2,2 எழுதக்கூடாது. அப்புறம் 2,3, 2,5, 2,7, 3,2 எழுதக்கூடாது. 3,3, 3,5, 3,7. நெக்ஸ்ட் 4,2 எழுதக்கூடாது. 4,3, 4,5, 4,7. 5,2 எழுதக்கூடாது. 5,3, 5,5, 5,7. நெக்ஸ்ட் 6,2 எழுதக்கூடாது. ஸோ 6,3, 6,5, 6,7. நெக்ஸ்ட் 7,2 எழுதக்கூடாது. 7,3, 7,5, லாஸ்ட்டாக 7,7. இதை ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு ரெண்டுமே ஈக்குவலாக தான் வரும். ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 இம்ப்ளைஸ் LHS ஈக்குவல் டு RHSன்னு நமக்கு கிடச்சிடும். இப்போ நீங்கள் ஃபைனலாக கொஷின் எடுத்து எழுதிக்கோங்க. A cross B minus C ஈக்குவல் டு A cross B மைனஸ் A cross C நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஹென்ஸ் வெரிஃபைடு அப்படின்னு எழுதிக்கோங்க. அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.